கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நமக்காக யாவும் செய்து முடிப்பார். நீங்கள் அதை விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு எது செய்தாலும் ஆண்டவரே நான் இது செய்ய உம்முடைய சித்தமா என்று கேட்டுட்டு ஆண்டவர் சித்தப்படி நீங்கள் செய்யுங்க. ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன், நீங்கள் எனக்கு இதை வாய்க்க பண்ணுங்கள், உம்முடைய சித்தந்தானா அப்படின்னு சொல்லிவிட்டு, அது படிக்கிற விஷயமா, இல்லை வேலை எந்த வேலையோ, இல்லை திருமணமோ, எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன், இந்த படிப்பு படிக்க போகிறேன், உம்முடைய சித்தமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒப்புவிச்சோன்னா அவர் நமக்காக யாவும் செய்து முடிப்பாராம். ஒன்று நடக்கலைன்னா அது நமக்கு சரியில்லை, சரியாக வராதுன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய சித்தம் எதுவோ அதை நம்ம செய்தோன்னா அது நிச்சயமாக அது நல்லதாகவே அமையும். அதனால் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் எது செய்தாலும் அவருடைய முன்னே வச்சு செய்யுங்க. உங்கள் இது நல்லபடியாக அமையும். சரிங்களா? இது அநேகருக்கு இது அமைஞ்சிருக்கு. நாம் இஷ்டத்துக்கும் தேடுறது, நாம் இஷ்டத்துக்கு செய்கிறது தான் நிச்சயமாக அமையாது. அது நல்லாவும் இருக்காது. சிலவங்க லவ் பண்ணிட்டு போகிறாங்க, சிலவங்க அவங்க விருப்பப்படி இதுதான் நடக்கணும், வெள்ளையாக இருக்கிற பொண்ணு இத்தனை படிப்பு படிச்சிருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுலாம் அது நிச்சயமாக நல்லாவே இருக்காது. நீங்கள் கடவுள்கிட்ட எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நீங்கள் கம்முன்னு இருங்க, அவர் உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார். சரிங்களா? தேங்க்யூ.